வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கார்த்தி அண்ட் விஜி, சிஎஸ்கே ஃபேன் ஆன் போர்ட். ஓகே, சிஎஸ்கே வெல் அண்ட் ட்ரூலி இந்த டோர்னமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. நம்ம இல்ல, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரோ கார்த்தி ப்ரோ, நாங்கெல்லாம் எம்ஐ தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, சிஎஸ்கே ஜெயிச்சு பிளே ஆஃப்ல வருவாங்கன்னு ஒரு ஹோப்ஸ் இருக்குல்ல, அது ஒரு நல்ல சைனு எல்லா ஃபேன்ஸும். எம்ஐ அவ்வளவுதான். லாஸ்ட் வீடியோல ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி பாய் பாய் சொல்லியே அவன் இப்ப இந்த வீடியோல வச்சு அவன் எனக்கு. ஓகே, நம்ம அப்படியே இன்னைக்கு மேட்சுக்கு வந்துடலாம். இன்னைக்கு மேட்சுக்கு வந்து சூப்பரா ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்டார்டிங்ல பவர் பிளே வரையும் அந்த ஒரு 10 ஓவர்ஸ் வரையும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இந்த பிட்ச்ல இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்தார்ல, அவர் தான் சூப்பரா முடிச்சு கொடுத்தாரு மும்பைக்கு. ஓவர் த சீசன் இந்த சீசன் தான் பண்ணிட்டு இருக்காரு. மும்பைக்கு வந்து சூப்பரா முடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன டாப் ஆர்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணதுனால மும்பை உள்ள வரலன்னு நினைக்கிறேன். அப்படியே நீ சொல்லிடுறாரு ரஹ்மான் டிவிலியர்ஸ், ஏன்னா அவனுக்கு தான் ஹர்திக் பாண்டியா பத்தி நல்லா தெரியும். சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு பிளண்டர் பண்ணாங்க சூசிங்ல. அகில் ஹுசேனை வந்து வெளில உட்கார வச்சுட்டு ஒரு டீம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பவே எனக்கு ஒரு சைட்டா டவுட் வந்துச்சு, என்னப்பா நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டா போயிருமா அப்படின்ட்டு. எப்பெல்லாம் அகில் ஹுசேன் நல்லா பண்றாரோ அப்பெல்லாம் டிராப் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருந்துமே இன்னைக்கு வந்து தப்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு நல்ல கிரிக்கெட் சிஎஸ்கே விளாண்டுருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். எவ்வளவு நல்ல கிரிக்கெட் சிஎஸ்கே விளாண்டுருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல வந்து ஏர்லியரா விக்கெட் போனாலுமே ரிக்கல்டனும் சூரியகுமார் யாதவும் ஒரு த்ரஸ்ட் கொடுத்து ஆடினாங்க. செம்மையா 6 அடிச்சு நமந்தீரும் சரி, எல்லா 3 பேரும் ரிக்கல்டன், நமந்தீர், சூரியகுமார் 3 பேருமே அந்த ஒரு 10 ஓவர்ஸ் வரையும் 90 ரன்ஸ் இருந்தாங்க. நல்லா பேஸ் பண்ணாங்க. பட் தப்பான டைம்ல வந்து அவங்க விக்கெட்ஸ் வந்து லீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க 3 பேருமே. அதுக்கப்புறம் லோயர் ஆர்டர் போல்ட் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. வந்த உடனே ஒரு 6 செம்ம பினிஷிங் டச் ஒன்று கொடுத்தாரு. செம்ம ஹேட்ஸ் ஆஃப் டு ட்ரெண்ட் போல்ட், நல்லா ஆனாரு. ராபின் மின்ஸ் கூட ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா ஆனாரு. அண்ட் போல்ட்டுமே செம்மையா ஆனாரு. அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கே நல்லா பவுலிங் போட்டாங்க, நல்லா பேட்டிங் ஆனாங்க. தே டிசர்வ் திஸ் விக்டரி. ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன், பங்காளியை வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு அனுப்புனது வந்து எங்க கையால பண்றோம், அதோட தூக்கத்தை வந்து எங்க கையால பண்றோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், கொஞ்சம் மகிழ்ச்சியா கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோம்னா, அகில் ஹுசேனை வந்து டிராப் பண்ணது வந்து பிளண்டர் தான் ப்ரோ. லைக் அவங்களோட சிஎஸ்கேவோட பவுலிங் அப்போ வந்துட்டு ஸ்ரீராம் இருக்காருல, சிஎஸ்கேவோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் வந்து கேட்கறாங்க அகில் ஹுசேனை பத்தி. கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அகில் ஹுசேன் வந்துட்டு சிஎஸ்கே வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது வந்து இம்பாக்ட் சபா வந்திருப்பாரு. சப்போஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு டிஃபெண்ட் பண்ணியிருந்தா அவர் இம்பாக்ட் சபா வந்திருப்பாரு அப்படின்னா, அப்ப ஸ்ட்ரைட்டாக பவுலிங் போடும்போது அவர் தானே பிளேயிங் லெவலில் வந்திருக்கணும். அதானே யூஸ்வலா நான் பாக்குறது. அது என்ன பிளண்டர்னு தெரியல. டிஃபெண்ட் பண்ணும்போது நான் அகில் ஹுசேனை யூஸ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது யூஸ் பண்ண மாட்டேன்னா, அப்போ எனக்கு புரியல. கிளியரா வந்து நீங்க வந்து மூணே ஃபாரின் பவுலர்ஸோட போனாங்க. மூணே ஃபாரின் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிளியரா பிரசாந்த் வீருக்கு வந்து அகில் ஹுசேனை யூஸ் பண்ணியிருக்கலாம். பிரசாந்த் வீரோட பேட்டிங் இந்த டீமுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா ரொம்ப மினிமலா தான் தேவை. அது அவ்வளோ வேல்யூ கொடுக்கல. அப்படின்றப்போ அகில் ஹுசேன் வந்து ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸை மேக் பண்ணக்கூடிய பவுலரு. நீங்க சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பிக்சர்லேயே கூட 4 விக்கெட் எடுத்த ஒரு பவுலரை எப்படி டிராப் பண்றதுக்கான இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த ஒரு இதை எடுத்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கேவோட மொத்த பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு இதை மட்டும் எடுத்தனால 9 on 10 பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இதுலயுமே சூப்பரா பண்ணாங்க. போன மேட்ச் அப்ப நான் தான் சொல்லியிருந்தேன், இம்பாக்ட் பிளேயருங்கிற ஒரு ரூலை வந்து சிஎஸ்கே தப்பா யூஸ் பண்றாங்க எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த 10 ஐபிஎல் டீமும் 3 சீசனா பண்ணாத ஒரு விஷயத்த வந்து சிஎஸ்கே பண்ணிருக்காங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல. அது என்னன்னா 3 இம்பாக்ட் பிளேயர் விளையாண்டாங்க இன்னைக்கு. அது எப்படி யாரை ஏமாத்தி விளையாண்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒன்னு வந்து முகேஷ் சௌத்ரி, 2வது வந்து கார்த்திக் சர்மா விளையாண்டாங்க, 3வது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ் அம்பையர் காசு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சிஎஸ்கே எப்படி இந்த இதை புல் அவுட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. டெரிஃபிக்கா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல வந்து சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே. என்னதான் பேக் டு பேக் மும்பை கூட வின் பண்றதுலாம் பயங்கர ஜாலியா தான் இருக்கு. பட் ஆனா இந்த வின்னிங் வந்து இப்படியே இந்த அகில் ஹுசேன் தான் டிராப் பண்ணி இன்னைக்கு ஏதோ தேத்திட்டாங்க வச்சு. பட் இந்த வின்னிங் காம்பினேஷனை திரும்பவும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு பண்ணனா அது நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. மேபி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் இன்னும் குரூஷியலா இருக்கும். அப்பவும் திரும்ப இப்ப இன்னைக்கு நல்லா விளையாடுனவங்க திரும்ப டிராப் பண்ணுவாங்க.
சோ இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா சிஎஸ்கே ஆனா இன்னைக்கு அந்த பவுலிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. 100 ஒரு நல்லா தான் போட்டாரு. அனுஷுல் கம்போஜும் பயங்கரமா போட்டாங்க. பிளேயிங் லெவல்ல சிஎஸ்கே இவ்வளவு சேஞ்ச் பண்றாங்க. பட் தோனி ஒரு விஷயம் பண்ணுவாரு, தூபேவை வந்து எப்பவுமே இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. பட் இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்கல்ல, பட் ஏன் தூபேவை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அது ஏன்னு தெரியல. இப்ப வந்து பஞ்சாப்ல வந்து ரிக்கி பாண்டிங் வந்து நல்லா விளையாடின பிளேயர்ஸ்ல லைக் ஒரு கேட்ச் விட்டாங்க இல்ல ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணலாம் டிராப் பண்ணிடுவாங்க. பட் தூபே வந்து மேட்ச் அப்படிதான் பண்றாரு. பட் அவர் அட்லீஸ்ட் தோனி யூஸ் பண்ற மாதிரியாச்சும் இம்பாக்ட்ல யூஸ் பண்ணலாம். பட் ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. மத்த எல்லா தேவையில்லாத ஆணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சிக்னல் கட்டிங்க ஒரு பிக்கார்த்தி எத்தனை மேட்ச்ல ப்ரோ ஒரு பவுலிங் போடுறாரு, எத்தனை மேட்ச்ல ஆப்ஷன் யோசிக்கிறாங்க. அவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணல. இப்போ ஒண்ணும் இல்ல, போன மேட்ச் வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான இம்பாக்ட் சபை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்றப்போ நீங்க ஸ்ட்ரைட்டாவே 5 பவுலிங் ஆப்ஷனோட போறீங்க. ஏன்னா உங்களோட இம்பாக்ட் பிளேயர்ல பவுலிங் ஆப்ஷன் வர முடியாதுன்றப்போ வந்துட்டு 5 பவுலிங் ஆப்ஷனோட போறீங்கன்றப்போ அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் அதை யூஸே பண்ணலனாலும் அது எஃபெக்டிவா இல்லைனாலும் 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறது ஒரு குஷன். அந்த குஷன் தான் யூஸ் பண்றாங்க. சிவம் டூபே இருந்த காலத்துல இது MS தோனி சிவம் டூபே இம்பாக்ட் சபை யூஸ் பண்ணப்போ டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. அப்ப அவரோட பவுலிங் வந்து தேவைப்படல. நீங்க எத்தனை மேட்ச் MS தோனி சிவம் டூபே யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா யூஸே பண்ணிருக்க மாட்டாரு. அது தேவைப்படாது. ஏன்னா அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் தாண்டி தான் அவர் கையில பால் போகணும்னு இருக்கப்ப அவர் போகாது. இந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு வந்து இம்பாக்ட் சப்ல இன்னொரு பவுலர் கொண்டு வரக்கூடாது, நான் பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணிட்டேன்றப்போ இவர் தான் அந்த 6th பவுலிங் ஆப்ஷன். அந்த பயம் காட்டுறதுக்காக நீங்க 6th பவுலிங் ஆப்ஷன் இல்லாட்டி உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகுன்றதுக்காக வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு மேட்சுக்கே வந்து 3 டிராப் கேட்சர் 2 டிராப் கேட்சர் நினைக்கிறேன். அவர் விட்டதுல நீங்க சொல்றீங்க அக்யூசன் எடுத்திருந்தா 130 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இவர் கேட்ச புடிச்சிருந்தா 130 டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அக்யூசன் இல்லாமலே. சோ நவந்தி இருக்கலாம் 19 ஒரு கேட்ச் வந்தது, அதை விட்டா தூக்கிட்டு போய் அவர் 50ல நிக்கிறாரு. இது இந்த மேட்ச் மட்டும் இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச்ல இதே மாதிரி அவர் கேட்ச் விட்ட பேட்ஸ்மேன் எல்லாமே நல்ல ஸ்கோர் அடிச்சாங்க. உங்க ஆளுங்க உங்களை பார்த்தா பயப்படுவாங்கடா, ஆனா எங்கால பார்த்தா எங்களுக்கே பயம் வரும்டா அப்படின்ற மாதிரி. புரியுதா? அந்த இல்ல ப்ரோ, நீங்க வந்துட்டு ப்ரோ நீங்க கேட்டீங்களா அந்த ஏன் இம்பாக்ட் சபா கொண்டு வரலன்றதுக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளேஷன். பட் வந்து அவர் இதுக்காண்டி வந்து ஃபீல்டிங் இவ்வளவு மோசமா பண்றதுக்குலாம் வந்துட்டு நான் டிஃபெண்டே பண்ண மாட்டேன். இந்த லெவல்ல இதெல்லாம் வந்து என்ன ஃபீல்டிங், நீ சும்மா போட்டு நான் போய் நின்றா பிடிப்பண்டா அப்படின்ற மாதிரி கேட்ச் எல்லாம் வந்து இன்னைக்குலாம் அது டாலி ப்ரோ. அது அவர் வந்து இன்னைக்கு அவரு என்ன சொல்றது, லைக் இவன் சும்மா இருந்தாலும் இந்த பாலு வந்து 4 பக்கம் வரான்ற மாதிரி அவர் வந்து ஷார்ட் மெட்டீரியல் நிக்கிறாரு. அங்க அவருக்கு வந்து ஷார்ட் அந்த பால் கேட்ச் பிடிச்சிருக்க முடியாது. இனிஷியல் மூவ்மெண்ட் வந்து அவர் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டெட் ஆஃப் முன்னாடி வர்றதுக்கு பதிலாக வந்துட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிட்டாரு. அதனால அந்த கேட்ச் எப்படி தான் எடுத்துருக்க முடியாது. ஸோ அங்க ஷார்ட் விக்கெட்ல நிக்கிற அங்க வருது, ஷார்ட் தேர்ட் மேன்ல நிக்கிறாரு அங்க வருது, மிட் விக்கெட்ல நிக்க வைப்பாங்க அங்கேயும் கேட்ச் வரும், கையில சிக்ஸ் விட்டு இருப்பாருன்றப்போ அவர் தெரில ப்ரோ. அவர் பேட்டிங் ஓகே, பேட்டிங் வரல இன்னைக்கு, தேவைப்படல. பட் பேட்டிங் பவுலிங் எதையுமே பண்ண, நீ ஃபீல்டிங் மட்டுமாச்சும் பண்றா அப்படின்றப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. நீ அவர்கிட்ட யாராவது கூப்பிட்டு நீ ஃபீல்டிங், நீ வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து 3 நாள் இருக்கு, நீ 3 நாள் உட்காந்து ஃபீல்டிங் மட்டும் பிராக்டிஸ் பண்ணு, வேற எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜேமி ஓவர்டன் ஒரு ஸ்பெல்லு போட்டாரு பாருங்க, சும்மா டெரிஃபிக்கா போட்டாரு. அந்த ஹார்ட் லென்ஸ் ஒரு பால் ஸ்லோவரா போடுற பேட்டை வந்து அப்படியே இடிக்குது, நச்சுன்னு வந்து இடிக்குது, டெரிஃபிக்கா போட்டாரு. அண்ட் முகேஷ் சௌத்ரி இனிஷியலா போட்ட அந்த 2 ஓவர் பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தோன்னா செம்ம 2 பக்கமும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாரு, டெரிஃபிக்கா போட்டாரு. அண்ட் அன்சுல் கம்போஜ் டைம் அண்ட் அகைன் டெத் பவுலிங்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த சீசன்ல பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கேக்கு வந்து அன்சுல் கம்போஜோட டெத் பவுலிங் பயங்கரமா அந்த ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. நிறைய டொமஸ்டிக் விளாண்டு அவரோட அக்யூரசி வந்து அப்படியே நச்சுன்னு இருக்கு. அவர் என்ன பிளான் பண்றாரோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. ஸோ கிரெடிட் டு அன்சுல் கம்போஜ். அண்ட் அக்கீல் ஹுசைன் இல்லாதப்ப நூர் அகமது இப்படி போடுறது வந்து வேற மாதிரி. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ்னாலே நூர் அகமது வந்து நல்லா போடுறாரு. அண்ட் இன்னைக்குமே வந்து டெரிஃபிக்கா போட்டாரு நூர் அகமதும் ஒரு பக்கம். ஓவராலா பவுலிங் யூனிட்டா இன்னைக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சிஎஸ்கே. ராமகிருஷ்ணா கோஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எப்பவுமே டீம்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் உதவாங்கன்னே எல்லாரும் மென்ஷன் பண்ற 2 நேம் வந்து ஒன்னு ராமகிருஷ்ணா கோஷ், இன்னொன்னு வந்து அமான் கான். 2 பேர் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ராமகிருஷ்ணாவோட பவுலிங் வந்துட்டு டொமஸ்டிக்ல வந்துட்டு ருத்ராஜ் கேக்கு கீழே ஆடக்கூடிய பிளேயரு. அவர் வந்து அவரோட லென்ஸா இருக்கட்டும், அவரோட பேஸா இருக்கட்டும் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு அவங்க அந்த 11 ஓவர்ல 100 ரன் அடிக்கிறாங்க. அடுத்த
அடுத்த 9 ஓவர்ல வந்து வெறும் 59 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. லைக் 54 பால்ல 59 ரன் தான், ரன் பாலோட கொஞ்சம் தான் அதிகன்றப்போ அது ஸ்டார்ட் ஆனது வந்து அவரோட ஸ்பெல் ஸ்டார்ட் ஆகும்போது தான். அந்த இடத்துல வந்துட்டு சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுக்கிறாரு, அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடு சூப்பரா போட்டாங்க. இன்னைக்கு லென்ஸா இருக்கட்டும், பேஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா போட்டாரு. ஓவர்டின் ஒரு ஓவர் போட்டார்ல, த்ரூ அவுட் அந்த ஓவர்ஸ்ல 140 போட்டாரு. யாருதான் ஸ்பெஷலா ஹர்திக் பாண்டியாக்கு தான் போட்டாரு. ஹர்திக் பாண்டியா ஆடுறத பார்த்தா அப்படியே ரொம்ப இப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆடுற ஒரு பேட்டர் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் நமக்கு இந்தியன் டீமுக்கு பினிஷரா இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை ட்ரபிள் பண்ற அளவுக்கு ஒரு பேஸ் அண்ட் பவுன்சர்னா டெஃபினட்டா வெல் இம்ப்ரூவ்ட் பவுலர். சிஎஸ்கேக்கு பயங்கரமா தெரியுறாரு. இங்கிலாந்துக்கு கூட எனக்கு இவ்வளவு சரியா தெரிஞ்சது இல்லை ஆக்சுவலா ஜேமி ஓவர்டன். சிஎஸ்கேக்கு அப்படியே உயிரை கொடுத்து விளையாடுறாரு. எல்லா ஸ்டேட் மார்க் மேட்ச்லயுமே வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்றது, எடுக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்டான விக்கெட் எடுக்கிறாரு. ப்ரோ நான் இனிமே சாமி கும்பிட போறது இல்ல ப்ரோ, ஜேமி தான் கும்பிட போறேன். ருத்ராஜ் கைக்வாட் வந்து இன்னைக்கு அவரால் என்ன முடியுமோ, போன மேட்சோட கான்பிடன்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காரு இந்த மேட்சுக்கு. அவரால் என்ன முடியுமோ அதை சூப்பரா பண்ணாரு. திஸ் இஸ் வாட் ருத்ராஜ் கைக்வாட் இஸ் நோன் ஃபார். நம்ம வந்து ருத்ராஜ் கைக்வாட் நிறைய பேர் சொல்றானுங்க, ருத்ராஜ் எவனா இருந்தாலும் 7 மேட்ச் சான்ஸ் கொடுத்தா அடிச்சிருவான், எவனா இருந்தாலும் 8 மேட்ச் சான்ஸ் கொடுத்தா அடிச்சிருவான்னு. அவனுக்கு தான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த 7 மேட்ச் அவர் விளையாடுறதுக்கு கண்டினியூஸா ஃபெயில் ஆனாலும் 8 மேட்ச் விளையாடுறதுக்கு, சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகுறதுக்கு அவர் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கணும், இந்த டீமுக்கு அவர் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கணும், கொஞ்சம் பழசெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க, கொஞ்சம் பாஸ்ட் கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. சிங்கிள் ஹேண்டடா சிஎஸ்கேக்கு ஃபேப் டு பிளஸையும் ருத்ராஜ் கைக்வாடும் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வச்சு சிஎஸ்கேக்கு ஒரு கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க பொழுது பழச மறந்துட்டு பேசுறானுங்க. அதுதான் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. அகைன் ருத்ராஜ் கைக்வாட் இதைதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. தயவு செஞ்சு இப்படி ஆடுப்பா, ஒரு 2 ஹோல்ட் பண்ணி ஆடு, ஒரு கேஎல் ராகுல் ஆடுற மாதிரி, ஒரு விராட் கோலி ஆடுற மாதிரி நீ ஒரு 2 ஹோல்ட் பண்ணி ஆடு, நீ இன்னிங்ஸை கொண்டு போ, அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு போன மேட்ச் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்னதான் ஃபியூ பால் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் சூப்பரா ஆனாரு. அண்ட் இந்த மேட்ச் அந்த கான்பிடன்ஸோட வந்து ஆடுறது வந்து சூப்பரா ஆனாரு. நின்று மேட்சை வந்து அந்த பினிஷிங் லைன் கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். கேப்டன் அதை செய்யும் பொழுது அந்த டீமுக்கே அந்த எனர்ஜி வந்து பயங்கரமா ரப் அவுட் ஆகும். அதுமே ஒரு செம்ம ருத்ராஜ் கைக்வாட் இதுல இருந்து கொஞ்சம் நல்ல கான்ட்ரிபியூஷன் டீம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அந்த அதர் எண்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எவ்வளவோ சொல்றோம், ஃபைனலி ரியலைஸ் பண்ணிருக்காங்க டூபே வந்து ஸ்பின் ஹிட்டரும் கிடையாது அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்பின் ஹிட்டர்னு சொல்லிட்டு இருந்த டூபே உட்கார வச்சுட்டு கார்த்திக் சர்மா வந்து ப்ரொமோட் பண்ணி மேல அனுப்புனாங்க. அது ஏன்னா ஒரு ஸ்பின்னை நல்லா ஆடுவாரு. அப்ப டூபே வந்து அந்த கமல்ஹாசன் முட்டி போட்டு நடந்து போவார்ல, அது மாதிரி இப்படி நடந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் இவ்வளவு நாள் நான் ஸ்பின் அடிக்கலையாங்கிற மாதிரி, நீ அடிக்கல அதான் உண்மை. அதனாலதான் இந்த மேட்ச் கார்த்திக் சர்மா ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவருமே சூப்பரா ஆடி கொடுத்தாரு இந்த டீமுக்கு. ஏர்லியானா கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு, பட் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரோட கான்பிடன்ஸும் ரைஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து செம்மையா பண்ணாரு. கில் த பாய் அண்ட் தட் த மேன் பிகம் அலைவ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ். இது வந்து அவர் பேட்ஸ்ல இருந்து ரன் வர்றது, இந்த மாதிரி ஒரு பினிஷிங் லைன் வரை நிக்கிறது அவருக்குமே பயங்கர கான்பிடன்ஸ் கொடுக்கும் ஆஸ் யங்ஸ்டர். ஸோ அதுவுமே ஒரு டெரிஃபிக்கான இது. ஃபைனலி பிளெமிங் இஸ் ப்ரூவிங் அட்லீஸ்ட் என் 14 கோடியாவது சேஃப்டா, நான் இன்வெஸ்ட் பண்ண 14 கோடி பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சேஃபா இருந்துச்சு. கிரெடிட்ஸ் டு பிளெமிங், அவர் ப்ரொமோட் பண்ணி மேல அனுப்புனது கிரெடிட்ஸ். அந்த ஆயுஷ் மாத்திரையோட வேக்கன்ட் ஸ்பாட் வந்து ஊர்வில் பட்டேல் இன்னைக்கு வந்து பயங்கரமா நிரப்பி கொடுத்தாரு. ஆயுஷ் மாத்திரை என்ன பண்ணுவாரோ அதை வந்து ஊர்வில் பட்டேல் பண்ணாரு. 12 பால் 24 அந்த மாதிரி தான் அடிச்சாரு, சூப்பரா பண்ணாரு. கிரெடிட்ஸ் டு ஆயுஷ் ஊர்வில் பட்டேல் ஆல்சோ. கார்த்திக் சர்மா வந்துட்டு லாஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து சாண்டர் வந்து ஸ்பின் சூப்பரா ஆனார். 2 லைக் லாங் ஆஃப் மேல வந்து 2 6 சூப்பரா அடிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு அவர் ப்ரொமோட் ஆகி வந்துட்டு லைக் நீ ஸ்பின்னை கொஞ்சம் டேக் ஆன் பண்ணுன்ற மாதிரி அனுப்புன மாதிரி இருந்துச்சு. அது நல்ல கடைசி நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. சிவம் டுபேக்கும் வந்து காலம் வரும்னு நம்பிட்டு இருக்கேன் இந்த சீசன்ல. அந்த காலம் எப்போ வருதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி. நீங்க நோட் பண்ணிக்கலாம் தெரியல ப்ரோ, நீங்க ஹார்திக் பாண்டியா வந்து பவர் பிளேல போடவே கிடையாது. அவர் வந்துட்டு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால எங்களுக்கு ஒரு 30 ரன்ஸ் கிட்ட லாஸ். அதை கொஞ்சம் யோசிச்சு அடுத்த சீசன்ல கொஞ்சம் நல்லா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆல்ரெடி அவர் தான் எங்க டீமோட ஹம்சா, அவர் டீம்ல வச்சிருக்கோம் மும்பை டீம்ல. இது வந்து எல்லாம் குசும்பு. ஆக்சுவலி நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்தியன் டீமுக்கு பவர் பிளேல நல்லா பவுலிங் போட்டு கொடுக்குற ஆளு ஹர்திக் பாண்டியா. அப்படிங்கும் போது இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் ஃபியூவா ரன்ஸ் நிறைய லீக் பண்றாரு. பட் ஸ்டில் நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரெண்ட் போல்ட், செகண்ட் ஓவர் பும்ரா போடும்போது அல்வா மாதிரி வர கேட்ச் எல்லாம் விட்டா, அதுவும் இந்த 150 மாதிரி சேஸ்ல எல்லாம் ரொம்பவே ஹார்ஷா. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவு பெருசா அஃபெக்ட் பண்ணல. அது வந்து
ஃபர்ஸ்டே எடுத்திருந்தாங்கன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் இன் ப்ரெஷர், ஸ்ட்ரைட்டாவே இன் ப்ரெஷர். ஏன்னா என்னடா டக்குன்னு விக்கெட் வந்துருச்சு, அப்ப பிட்ச்ல என்ன இருக்கு, பூதம் இருக்கா அப்படின்ட்டு நின்றுவாங்க ஒரு சைடு. ஸோ அதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். பும்ரா அந்த ஸ்லிப்பை கேட்டு வாங்கினாரு, கேட்டு வாங்கி போட்டுமே கேட்ச விட்டாங்க, அது ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிறிஸ் போகத்தை கொண்டு வந்த இடத்துல எனக்கு மும்பை டீமோட கேப்டன் வந்து பவுலிங் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு லெவலுக்கு வந்து ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அப்படிங்கும் போது ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வந்து பவுலிங் போட விடும்போது ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. திருப்பி சிஎஸ்கேஸ் பேக் இன்டு தி கேம் மாதிரி ஆயிட்டாங்க. அந்த இடத்துல மும்பை டீமோட கேப்டன் வந்து பவுலிங் போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பேர சொல்ல மாட்டேன், அடிச்சு விட்டுருவீங்க, என்னைய முடிச்சு விட்டு நான் கொஞ்சம் அவசரப்பட்டணும், அவசரப்பட்டேன் மாதிரி. நான் பேர சொல்ல மாட்டேன். முன்னாடி எல்லாம் ருத்ராஜ் வந்து அந்த 7 மேட்ச் வந்து வந்த உடனே அடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே வருவாரு. எங்க போகுது பால் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வருவாரு. பட் போன மேட்சும் இந்த மேட்சும் நின்னு மேட்ச் முடிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட்டோட இருந்ததுனால பழைய ருத்ராஜ் நம்ம எல்லாம் பார்ப்போம்ல, லைக் தட் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. போல்ட் ஓவர்ல போல்டோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் விளையாடுவாரு. அப்பவே ஓகே பழைய ருத்ராஜ் பார்த்த மாதிரி லைக் தட் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா விளையாடினாரு கார்த்திக் சர்மா. ஃபைனலி இனி ஃபிளமிங்க இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்காக அடிக்காம இருப்பாங்க, நீ ப்ரூவ் பண்ணிட்டயா, இந்த ஒரு விஷயத்தாக பொழைச்சுப்போ அப்படின்னு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் சர்மா ஒரு 20 வயசு பையன், இன்னைக்கு 53 ரன் அடிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி இன்னைக்கு ஃபிளமிங் வந்து ஜாலியா போயிட்டு அந்த ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருல கட்டல் மேல ஏறி நின்று ஒரு மீம்ல, லைக் தட் அப்படிதான் ஃபிளமிங்கோட ரியாக்ஷன் இருக்கும். இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு இன்னைக்கு எப்படியோ. இந்த சீசன்ல வந்து மும்பை சிஎஸ்கே இதுவரை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சேசிங் வின்னு, அது ஒரு கான்பிடன்ஸ். ஆல்சோ சஞ்சு சாம்சன் எப்பெல்லாம் வந்துட்டு பவர் பிளேக்கு அப்புறம் பவர் பிளே தாண்டி ஆடி கொடுக்குறாரோ அந்த மேட்சஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் ஆடலைனாலும் வந்து சிஎஸ்கே ரன் அடிச்சிருக்காங்க, 200 அடிச்சிருக்காங்க. பட் எப்பெல்லாம் வந்து பவர் பிளே தாண்டி ஆடி கொடுக்குறாரோ அப்ப மட்டும் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்கன்னு இருந்தது. அதுவும் இன்னைக்கு நடக்காதப்ப ஜெயிச்சதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் ப்ரோ, பயங்கரமான கான்பிடன்ஸ். இது நடக்கலைனாலும் நான் ஜெயிப்பேன், இது நடக்கலைனாலும் எங்கள்கிட்ட ரிசோர்சஸ் இருக்குன்றது வந்து ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணும் டீமுக்கு. ஆக்சுவலி இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு சேஸ் பண்ண டார்கெட் ஒன்னும் 180+ 190+ கிடையாது. அப்படிங்கும் பொழுது நான் 180+ டார்கெட்ல சஞ்சு சாம்சன் சீக்கிரம் அவுட் ஆனா இந்த டீம் சேஸ் பண்ணதா, அதை தான் நான் பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அதுதான் வேணும் இந்த டீமுக்கு வந்து, அதுதான் வேணும். இந்த 150 தட்டி ஆடி சேஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச் இவங்க வந்து 160 தான் டார்கெட் எம்ஐன்னு சொல்லும் போதே முடிவு பண்ணியாச்சு. சிஎஸ்கே இந்த மேட்ச் சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நின்று அழகா தட்டி எவ்வளவோ மேட்சஸ் பார்த்துருக்கோம், ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. சோ இதை வந்து நான் ஒரு சேசிங் விக்டரியா அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்ன பொறுத்தவரை நான் அது ஒரு சேசிங் விக்டரியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கார்த்திக் சொல்றது உண்மைதான். இப்ப சேசிங்ல ஜெயிச்சிருக்கிறது ஒரு 40 சேஸும் பண்ண முடியும். ஆனா நீ சொல்ற மாதிரி ஒரு கடைசி ஒரு 6 வருஷமா 180+ சேஸ் வந்து ஜெயிச்சது இல்ல பெருசான்றப்ப, அதே மாதிரி 180+ சேஸ் வரும்போது ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு வாட்டி தான் வந்து 20+ அடிச்சிருக்காரு ருத்ராஜ். ஸோ இந்த மேட்சை வந்து நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. பெரிய டோட்டல் வந்துச்சுன்னா இயர்லியராகவே ருத்ராஜ் எப்பயுமே அவுட் ஆயிடுவாரு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஸ்டெடியா ஃபார்முக்குள்ள வராருன்ற சென்ஸ் ரன்ஸ் வருது அவர் பேட்லன்றது ஒரு நல்ல சைனு. சப்போஸ் நீங்க பிளே ஆஃப் வந்தாலும் இதே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணாலும் உங்களுக்கு பிளே ஆஃப்ல ஒரு செம இன்னிங்ஸ் பார்க்க முடியும் ருத்ராஜ். அது இந்த 2 பாசிட்டிவ் சைன் பேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு கான்பிடன்ஸ், நல்ல ரன்ஸ் வருது அவர் பேட்ல இருந்து. ஸோ அது ஒரு நல்ல சைன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கார்த்திக் சர்மா கொண்டு வந்தது எல்லாமே கரெக்ட் தான். பட் அந்த பொசிஷன்ல இறக்குனீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு கிரெடிட்ஸ். இப்போ அவர் சொல்ற மாதிரி பிளமிங்ஸ்க்கு ஒரு கிரெடிட்ஸ் எதுக்கு வருதுன்னா கரெக்டான பொசிஷன்ல சிவம் துபே அனுப்பாம நீ வந்து இன்னைக்கு ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணு, ஸ்பின்ன இன்னைக்கு நீ ஆடுன்னு சொல்லி கார்த்திக் சர்மா கொடுத்தாருனால அதுவும் ஒரு நல்ல மூவ். அவரும் கரெக்டா ஆடிட்டாரு. இதுவே அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து 20 ரன்ஸ் 18 ரன்ஸ் 20 பால்ஸ் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்ல அவுட் ஆயிருந்தாருன்னா அதுக்கு ஒரு அடி விழுந்திருக்கும். பட் அவர் கான்பிடண்டா இந்த கிரவுண்ட்ல வந்து இப்படிதான் ஆட முடியும், ஸ்டெடியா ஸ்லோவா கொண்டு போய் யாரெல்லாம் அட்டாக் பண்ணுவோம் அந்தந்த பவுலர்ஸ் தான் அட்டாக் பண்ணாரு. ஸோ இந்த இன்னிங்ஸ் த்ரூட்டா செம்ம கண்ட்ரோல்ல இருந்தாரு கார்த்திக் சர்மா. எங்கேயுமே வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ண மாதிரி தெரியல. லாஸ்ட்ல 50 அடிக்கிற டைம்ல மட்டும்தான் அவரோட ஷேப் கொஞ்சம் லூஸ் பண்ணாரு. ரொம்ப ஹார்டா போனாரு ஸ்டார்ட்ஸ்க்கு, ஏன்னா முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு இதுல போனாரு. இட்ஸ் ஓகே. இந்த இன்னிங்ஸ் த்ரூட்டா பார்க்கும்போது செம்ம கண்ட்ரோல்ல இருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி நம்பர் 4க்கு இவர் சூப்பரா ஸ்பின் டாமினண்டா இருக்கிற ஒரு பவுலிங் யூனிட்ல இவர் மேல அனுப்பலாம். இன்னைக்கு வந்து டோட்டல் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பவுலர்ஸ் மட்டும்தான் 6 எக்கனாமில போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து ப்ரூவன் லெஜெண்ட் பும்ரா,
அவர் என்னதான் ஒரு பேட் சீசனா இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு டெரிஃபிக்கா போட்டாரு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பாலே நீ சொல்ற மாதிரி அந்த லென்த்ல பிச் பண்ணி அப்படியே சீம் பண்ணி கொண்டு போனாரு, கேட்ச விட்டாங்க. பட் அகைன் உடனே எடுத்துட்டாரு. இன்னொரு ஆளு பும்ராவே டாமினேட் பண்ணி இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரகு சர்மா தான். ரகு சர்மா இந்த மேட்ச் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா போட்டாரு. இந்த பிச்சும் அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சில பால்ஸ் லோவா வந்துச்சு, சில பால்ஸ் வந்து பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்படிங்கும் போது இந்த பிச்சும் பயங்கரமா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் கையில இருந்து பால் வரும்போது இந்த ரெவல்யூஷன்லாம் பயங்கரமா இருக்கு. நல்ல லென்த், நல்ல கண்ட்ரோல் இந்த பால், நல்ல லைன்ஸ் அண்ட் லென்த் சூப்பரா அடிக்கிறாரு. நல்ல ஆஸ்பெக்ட். இப்போ எம்ஐ ஃபேன்ஸ் வந்து இங்க ட்ரிகர் ஆளா என்னன்னா ஆகிட்டு போட்டு போ. இந்த மாதிரி இந்த சீசனே டோட்டலா மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இங்க வந்து 5 கப் இருக்கு எங்கள்கிட்ட, நாங்க வந்து ஆண்ட பரம்பரை கடப்பாறை முட்டுலாம் கொடுக்க முடியாது ப்ரோ. நல்லா விளையாடல. இன்னைக்கு மேட்ச் பத்தி பேசுறோம், இந்த சீசன் பத்தி பேசுறோம். நல்லா விளையாடலாம், நல்லா விளையாடலாம் தான். எங்க எம்ஐ ஃபேன்ஸ் ஒருத்தராவது வந்து இந்த சீசன் நாங்க சூப்பரா பண்ணோம் இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் எம்ஐ ஃபேன்ஸே வந்து புலம்பிட்டு இருக்கான் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேரு இவ்வளவு மோசமா ஆடுறாங்க புலம்பிட்டு இருக்கான். அவங்களுக்கே தெரியும், நம்ம சொன்னா ஏத்துக்க முடியாதுன்னா அது எப்படி? எனக்கு எம்ஐ இந்த சீசன் நல்லா ஆடாதது கூட எனக்கு அவ்வளவா பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்னன்னா இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நல்லா ஆடாம போறாங்கிறது தான் எனக்கு ஒரு கடுப்பு. ஏன்னா திருப்பி நான் பதிவு பண்றேன், எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண டீம் இந்த சீசன் யாருப்பா பிளே ஆஃப் போவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் எம்ஐ, அப்புறம் தான் மற்ற டீமே எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டீமா வெளில போறாங்க. அது வந்து அந்த டீம்ல என்ன தப்பா நடக்குது, அது வந்து மும்பை ஃபேன்ஸ் தான் சொல்லணும் என்ன தப்பா போகுதுன்னு. சின்ன விஷயம் தான். இப்ப நம்ம ஒரு விஷயத்து மேல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம், அந்த விஷயம் வந்து நடக்கல அப்படிங்கும் போது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்க டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப மேட்ச் கிரிக்கெட் பாக்குற ஐபிஎல் பாக்குற எல்லாருக்குமே அதான் இருக்கு. அண்ட் இது மாதிரி ஒரு ஐபிஎல் டீம் ஒரு பார்த்தாலே பயங்கரமா கடப்பாறை அண்ட் பவுலிங் லைன் அப், அந்த பேக், அந்த பழைய மும்பை ட்ரெண்ட் போல்ட் இன்னு டீகாக் இன்னு எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா செட் ஆச்சு. பட் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு நாங்க பல டைம் சொல்லிட்டோம். நீங்க ரியலைஸ் பண்ணா அது நல்லா இருக்கும். நாங்க 18 வருஷமா அந்த மாதிரி அடி வெட்டு குத்து மிதி உதெல்லாம் வாங்கிட்டு வந்து நின்று உனக்கு ஒரு இது சொன்னா நீ எங்களை என்ன சொல்ற, மூடுங்கிற. நான் மூடிக்கிறேன்ப்பா, உன்னை மொத்தமா மூட போறாங்க, நீ இந்த ஆஸ்பத்திரியில பைத்தியக்காரனா திருவ, அப்ப நான் தான் உன்னை வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண போறேங்கிற மாதிரி அதே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் எனக்கு. டோட்டலி இன்னைக்கு கூட நான் மும்பை தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அண்ட் இன்னமும் வர மேட்ச் நான் மும்பை தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், அதை சொல்லிடுறேன் டைரக்டா. இப்படி ஒரு டீம் வச்சு லூஸ் பண்றது பிக்கஸ்ட் பிளண்டர் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அவ்வளவுதான், சொல்ல வர எதுவுமே இல்ல. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் ஹர்திக் பாண்டியாவோட கான்ட்ராக்ட் வந்து 2027 வரையும் கேப்டனா கான்ட்ராக்ட். அடுத்த வருஷம் எண்டு வரையும் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அதை வந்து பெருசா மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. சோ நீ எவ்வளவு சொன்னாலும் மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா தான் விளையாட போறாங்க. அது டீமா ஜெல்லாகி விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரிதான் இருக்கு. நம்ம வந்து விஷுவல்ஸ்ல பார்க்கும்போது வந்து ஹர்திக் பாண்டியா பேட் பண்ணி நல்லா போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் டீமா பெர்ஃபார்மன்ஸ் வருவான்னு கேட்டா வரல. ரோஹித் இருக்கும் போது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு எந்த பிளேயருமே வந்து பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஜிடி டீமை வந்து ஃபர்ஸ்ட் இயரே வந்து கப் அடிச்சு கொடுத்தவன போய் நீங்க கேப்டனா அப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கொஸ்டின் நான் இப்ப திருப்பி வைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ஜிடியோட மிடில் ஆர்டர் இப்ப 2 சீசனா எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிங்கும் போது அந்த டீமை வந்து பிளே ஆஃப் கொண்டு போனார்ல கில்லு, அவரு கிரெடிட் கொடுக்கலாமா? செம்மையா கேப்டன்சி பண்ணி செம்மையா கொண்டு போனாரு டீம்னு சொல்லி அவர் கிரெடிட் கொடுக்கலாமா? யாராவது ஒத்துப்பீங்களா அதை? ஃபர்ஸ்ட் யாராவது ஆமாப்பா கில்லால தான்ப்பா இந்த டீம் பிளே ஆஃப் போச்சு, ஒண்ணுமே இல்லாத டீமை கில்லு பிளே ஆஃப் கொண்டு வந்துட்டாரு சூப்பர்னு யாராவது சொல்லுவாங்களா? வாய் திறந்து அதை சொல்ல உங்களுக்கு வார்த்தை வருமா? வராது. அப்படிங்கும் போது அந்த ஜிடி டீம்ல யார் அந்த கிளியர் டிஃபரன்ஸ் மேக் பண்றா? ஹர்திக் பாண்டியா இருக்கும் போது மில்லர் மாதிரி ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல ஆட இருந்தாரு, அவங்களுக்கு மோஹித் சர்மா சூப்பரா போட்டாரு, ஷமி மாதிரி ஒருத்தர் பவுலிங்ல பவர் பிளேல போட்டு அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, பேட்டிங்ல சாகாம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவங்க ஒரு டீமா பயங்கரமா இருந்தாங்க. ஏன் ஹர்திக் பாண்டியா நல்லா கேப்டன்சி பண்ணாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல. அந்த டீமை வச்சு கப் அடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த சீசனே வந்து கில்லு கேப்டன்சி வந்து இப்ப போன வருஷம் டேக் ஓவர் பண்ணாரு. அண்ட் அவருமே அந்த டீமை வந்து செமிஃபைனல் கொண்டு வந்துட்டாருங்கும் பொழுது இந்த டீமுக்கு யார் அந்த இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே தெரியும் யார் அந்த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் த ஜிடி டீம்னு சொல்லிட்டு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல இவ்வளவு பிளேயர் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போறதுக்கும் உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். நான் பக்கமா வசனம் பேசணும், என்ன வந்து கமெண்ட்ஸ்ல கிளிக்க தான் போறீங்க. கிளிங்கடா, பரவாடா, போங்கடா. Hidden credits for Hasis Nagra. அவர்தான் சொன்ன. ஐயா இந்த வருஷம் தோனி விளையாடுவாரா மாட்டாரா?
என்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது இதான் பதில் ஒரு இதுல சொல்லியிருந்தேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இதான் பதில். தலை வந்து எல்லாம் சைலண்ட்லி ரிட்டையர் பட் வி காண்ட் ப்ரூவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வர மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல எவ்வளவு சீக்கிரம் 2 மேட்ச் லூஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் தோனி வந்து விளையாடுவாரு. அப்படி அவ்வளவு சீக்கிரம் அவங்க 2 மேட்ச் லூஸ் பண்ணாம அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்கன்னா தோனி இந்த சீசன் விளையாட மாட்டார். சிம்பிள் ஆன்சர், அவ்வளவுதான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி நீ சொல்றதுதான். தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஃபேர்வெல் மேட்ச், ஒரு சேப்பாக்கில் ஒரு மேட்ச் விளையாண்டு கொடுத்து முடிச்சிடும். இதே தோக்கல பிளே ஆஃப் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த சீசன் ஃபுல்லா தோனி ஆட மாட்டாரு. சப்போஸ் சான்ஸ் வந்து சிஎஸ்கே கப்பை தூக்குனாங்கன்னா வந்து நீட்டா தோனி கையில கப்பை கொடுத்துட்டு ஃபேர்வெல் முடிச்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு தோனி விளையாடணுமா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணுமா? கஷ்டமா இருக்கு. தோனியும் விளையாடணும், அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும். ஏதாச்சும் ஒண்ணுதான் எடுக்க முடியும் அப்படின்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணுன்றது தான் வந்து ஐடியல் ஆப்ஷனு. அதுதான் நானும் சூஸ் பண்ணுவேன். அதுதான் டோனியுமே சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அன்னைக்கு பேசினதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டீம் நல்லா செட் ஆச்சு ஒரு இடத்துல. அப்படின்றப்போ இப்ப டோனி வந்தாருன்னா யார் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டப்போ சர்ஃப்ராஸ் கான் தான் தூக்குவாங்க, சர்ஃப்ராஸ் கான் பிளேஸ்ல தான் டோனி ஆடுவார் அப்படின்னு சொன்னோம். அந்த இதை 11 உடைக்கிறதுக்கு நமக்கே மனசு வரல. அந்த 11ன்றது செட் ஆகிருந்தது அப்போ. ஐ மீன் கலீல் அகமது, ஆயுஷ் மாத்ரா எல்லாம் இருக்கும்போது சொல்றேன். அந்த இதை தான் இப்ப அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டீம் செட் ஆகுது, டீம் வந்து நம்ம அன்னைக்கு பேசினதான் டீம் வந்து டோனி இல்லாம வாழ கத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ திருப்பி நான் உள்ள வந்து அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விரும்பல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாதிரி அஸ்வின் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல சொன்னாரு. அதே தான் நானும் பிலீவ் பண்றேன். நம்ம அன்னைக்கு பேசினது தான் அவங்களுக்கு இருக்கும், ஏன் இந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுன்னு. பட் ஸ்டில் இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல. இன்னும் வந்து அந்த லாஸ்ட் ஓவர்ஸ்ல 2 ஓவர் மைக்கேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து நிறைய 2 புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு புஷ் பண்ற அளவுக்கு அவர் இன்னும் ஃபிட்னஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மைன்னு டோனிக்கு மட்டும் தான் சார் தெரியும். ஃபைனலி சிஎஸ்கே கம்பேக், சூப்பர் கிங் கம்பேக், ஒரு நல்ல கம்பேக் இந்த மேட்ச்ல. எப்பெல்லாம் அப்படி சொல்றோமோ அடுத்த மேட்ச் அடி வாங்குறாங்க. அதெல்லாம் அடி வாங்காம இருந்தா அதனால நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் ஆல் டுகெதர். சோ நாளையோட மேட்ச் இன்னையோட ப்ரெடிக்ஷன்ல வந்து கார்த்திக் ப்ரோக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஜெயிச்சிட்டீங்க. இன்னையோட ப்ரெடிக்ஷன்ல கார்த்திக் ப்ரோக்கு மட்டும் ஒரு பாயிண்ட், நமக்கு எல்லாம் 0. எல்லாருமே மும்பை சொல்லியிருந்தோம். ஆனா நம்மள மும்பை ஹேட்டர்னு பிராண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே, வெரி குட், ஆல் ஃபைன். மும்பை வெரி சேட் டோர்னமெண்ட் ஃபார் தம். இதோட அவங்க டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம நாளையோட மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். நாளைக்கு 2 மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர், செகண்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இன்னும் அகமதாபாத். ஸோ சொல்லிருங்க யாரு ஜெயிப்பான்ட்டு. நான் டேக் ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் ப்ரெடிக்ட் பண்றேன். எஸ்ஆர்ஹெச் இஸ் இன் குட் ரன். அவங்க பேட்ஸ் வந்து ரன்ஸ் வர ஆரம்பிக்குது. கிளாசன் இன் டெரிஃபிக் ஃபார்ம். எல்லாம் கொல்கத்தால இருந்து யார் அந்த பவுலர் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் நிறுத்த போறாங்கும் போது என்னால கரெக்டா பிக் பண்ண முடியல. ஸோ ஐம் கோயிங் வித் எஸ்ஆர்ஹெச். செகண்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி. நான் ஜிடி போறேன். எனக்கு இன்னுமே அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இன்னுமே நல்லா இதாகட்டும். ஜிடி வந்து வின் பண்ணா நல்லா இருக்கும். அந்த பஞ்சாப் கிங் ஜிடியோட பவுலர்ஸால பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதனாலேயே நான் வந்து ஜிடி கூட போறேன். நானும் வந்து சேம் அவன் சொன்ன அதே 2 ஆப்ஷன் தான். பெருசா ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு நான் வேலிடேஷன் கொடுக்க தேவையில்ல. அவன் சொன்னது எக்ஸாக்ட் ரீசனு. செகண்ட் மேட்ச்சுக்கு வந்து ஒன்னு அகமதாபாத்ல நடக்குது. அவன் சொன்ன மாதிரி தான் இவங்கள்ட்ட வந்து பவுலிங் சுத்தமா இல்ல. பஞ்சாப் வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா 200 கன்சீட் பண்ணிருக்காங்கன்றப்ப ஜிடியோட டாப் 3 நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அகமதாபாத்ன்றதுனால. ஸோ ஜிடியோட பவுலிங் வந்து அங்க பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு பவுலிங் வச்சிருக்காங்க. சிராஜ் இந்த மாதிரி இந்தியன் பேசர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்றப்ப, ரஷீத் கான் இருக்காருன்றப்ப எனக்கு நாளைக்கு பிவி பிளேயர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குவாங்கன்னு தோணுது. ரபாடா மறந்துட்டிய. ரபாடா இருக்காரு. ஸோ ரபாடாலாம் வந்து பிரியான் சாரியா சீக்கிரமே விக்கெட் எடுத்தாருன்னா பவர் பிளேல கொஞ்சம் ரன் வர்றது கஷ்டம் தான். நான் நாளைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் போறேன். பாப்போம். அவ்வளவுதான். பஞ்சாப் கிங்ஸ் தான். ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் முடிஞ்சு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸையும் உங்களோட நாளைய மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் 2ஐயும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you in next video. Tomorrow's match review. Until then, bye from well present Rahman Devildias, Karthi and Vijay. Bye. Bye guys.